அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம 7 டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வெண்டைக்காய் சாதம். ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் நல்லா கழுவி அதை ஒரு காட்டன் துணியில் துடைச்சி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காயில் மேலே இருக்க தலையும் கீழே இருக்க வாழையும் கட் பண்ணி வெண்டைக்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு சைடிஷாக நம்ம கேப்சிகம் எக் சில்லி தான் பார்க்க போகிறோம். கேப்சிகத்தில் மேலே இருக்க மண்டையை எடுத்துகிட்டு கேப்சிகத்தை க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட ஹாஃப் ஆனியனையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி கடலைப்பருப்பு, கடுகு, சீரகம், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையில் ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வடித்த சாதத்தை எடுத்து உள்ளே சேர்த்து இதுக்கு மேலே கொத்தமல்லி இலை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்க நம்ம சைடிஷ் எக் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 முட்டையை உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பீட் பண்ணி இதை ஒரு தோசைக்கல்லில் ஊற்றிடுங்க. இதை நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் இஞ்சி, பூண்டு சின்னதாக கட் பண்ண சேர்த்துக்கோங்க. ஆனியன், கேப்சிகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துருங்க. இது கூட டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ், சில்லி சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரம்பிள் பண்ண எக் எடுத்து உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான எக் சில்லி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ராகி சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 பாக்கெட் அளவு ராகி சேமியா எடுத்துக்கோங்க. ராகி சேமியா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடித்து இதை ஒரு இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் ஆவியில் வேக வச்சு எடுத்து இதை ஒரு பவுலுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது கூட சீனியும் தேங்காய் பூவும் சேர்த்துக்கோங்க. சீனி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இதை ஸ்போர்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் பிரிஞ்சி. அதுக்கு 1 டம்ளர் அளவு அரிசி எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான காய்கறி உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், உருளைக்கிழங்கு, 3 வகை பயர் சேர்த்துருக்கேன். பயரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து இதை ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நீளமாக கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்து இது பச்சை வாடை போகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் சேர்த்துக்கோங்க. தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட், வேக வச்ச பயர், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி, புதினா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் கழித்து இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம ஊற வச்சிருந்த அரிசி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணிலாம் வற்றினதுக்கப்புறம் இதை ஒரு தோசைக்கல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் பிரிஞ்சி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி 3 டைப் ஆஃப் கலர் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு உலக்கு அளவு பாசுமதி அரிசி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் சேர்த்து 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு தண்ணி ஊற்றி இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கேரட்டை தோல் சீவி எடுத்து துருவி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. துருவி வச்சுருக்க கேரட்டை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா வதக்கி விட்டு நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை உள்ளே சேர்த்து இதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து எடுத்திங்கன்னா கேரட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது க்ரீன் ரைஸ். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்க புதினா, கொத்தமல்லியாக எடுத்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க.
ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து இது ஒரு தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வடித்து வச்சுருக்க 1 கப் அளவு சாதத்தை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூட ½ லெமன் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான க்ரீன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஹெர்ப் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன பூண்டை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஆரிகானோ, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வடித்து வச்ச சாதம் 1 கப் எடுத்து உள்ளே சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து எடுத்திங்கன்னா நம்மளோட ஹெர்ப் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ராஜ்மா பிரியாணி. 1 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துக்கோங்க. அதை ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓவர் நைட் ஊற வச்ச கிட்னி பீன்ஸ் எடுத்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ஒரு 6 விசில் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ விசில்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு பயர் நல்லா வெந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, பச்சை வாடை போகிற வரைக்கும். இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி, புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா தூள் ஆட் பண்ணிடலாம். இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், வேக வச்சுருக்க பயரையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம வேக வச்சிருந்த தண்ணி 1 டம்ளரும் எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்சிருந்த சீரக சம்பா அரிசியை உள்ளே சேர்த்துருங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போ இது ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். தண்ணி வற்றினதுக்கப்புறம் இதை ஒரு தோசைக்கல்லுக்கு மாற்றி இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கிட்னி பீன்ஸ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரைஸ் வந்து ஜீரா ரைஸ். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு பாசுமதி ரைஸ் எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் சேர்த்து 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை உள்ளே சேர்த்து அதையும் இந்த எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. தண்ணிலாம் வற்றினதுக்கப்புறம் இதை ஒரு தோசைக்கல்லில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக பொலன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வித் ரவா இட்லி. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3/4 உலக்கு அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. அரிசியை ஒரு பவுலுக்கு மாற்றி இதை 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தண்ணி ஊற்றி இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ரவா இட்லிக்கு கேரட், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. கேரட்டை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க கேரட்டை உள்ளே சேர்த்துருங்க. கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கேரட் ஒரு 2 செகண்ட் மட்டும் நல்லா இந்த ஹீட்லேயே வேகட்டும்.
இதுக்கப்புறம் இதில் 2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இது வந்து வறுக்காத ரவை தான். இதையும் இந்த கேரட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 செகண்ட் மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும். ரவை கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவு ரவைக்கு 2.5 கப் அளவு தண்ணி தான் கரெக்டான அளவாக இருக்கும். அதில் 2 கப் அளவுக்கு கட்டியான தயிர் எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே ரவை ஊறி வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இதை மூடி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அந்த கேப்பில் நம்ம காயெல்லாம் வெட்டிட்டு வந்துடலாம். ஃப்ரெஷ்ஷான கேரட் பீன்ஸ் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீரையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் வச்சுருங்க. இந்த கேப்பில் ரவை நல்லா ஊறி வந்துடுச்சு. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, நறுக்கின கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவை இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ரவா இட்லி மாவு எடுத்து இந்த மாதிரி இட்லி தட்டில் சேர்த்து இதை ஒரு 5லேருந்து 7 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் ஆவியில் வேக வச்சா போதும். நெக்ஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை உள்ளே சேர்த்துடுங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துடுங்க. பன்னீரோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கலர் நல்லா மாறி வந்திருக்கு. இதை ஒரு பிளேட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே சேர்த்துடுங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஊற்றி வச்சுருந்த ரவா இட்லி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இட்லி குக்கரை ஓப்பன் பண்ணி ஒரு குச்சி எடுத்து இந்த மாதிரி இட்லியில் குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வரணும். அப்போனா இட்லி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்து அப்படியே ஆற விட்டுருங்க. இப்போ கேரட்டும் பீன்ஸும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை எடுத்து உள்ளே சேர்த்துருங்க. இது கூட பொரிச்சு வச்சுருந்த பன்னீர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இட்லி நல்லா ஆறி வந்துருச்சு. ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரவா இட்லிக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி எனக்கு டைம் இல்லாதனால நான் வெறும் தேங்காய் சட்னி மட்டும்தான் அரைச்சி வச்சு சாப்பிட்டோம். நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரைஸ் வந்து டொமேட்டோ பாத் ஆப்பிள் பேன் கேக் வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. நான் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இதை ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியோட வெங்காயம் சின்னதாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு 3 உருளைக்கிழங்க தோலை நல்லா சீச்சி எடுத்துக்கோங்க. சீச்சி எடுத்த உருளைக்கிழங்க தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இதை நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
மிளகாத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த உப்போடு நல்லா இந்த உருளைக்கிழங்கு ஊறி வரும்போது நல்லா உப்பு பிடிச்சிரும் உருளைக்கிழங்குல. இப்போ நம்ம சாதம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகக்கூடாது, ஓரளவு வதங்கி வந்தால் மட்டும் போதும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாடை போனதுக்கப்புறம் இதில் 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்துக்கோங்க. இது கூட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய், ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் பசங்களுக்கு செய்கிறனால கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட நம்ம ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ் எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இது இந்த எண்ணெயிலே ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள், அரிசி உடஞ்சிராத அளவுக்கு. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு இருக்கான்னு மட்டும் லைட்டாக செக் பண்ணிக்கோங்க. உப்பு எப்பயுமே ஒரு கல் தூக்கலாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதை மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் நல்லா வற்றினதுக்கப்புறம் இதை ஒரு தோசைக்கல்லுக்கு மாற்றி இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க. நெய் சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சோறு நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்திருக்கும். பார்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள், அரிசி எதுவும் உடஞ்சிடாத அளவுக்கு. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை மூடி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம உப்பில் ஊற வச்ச உருளைக்கிழங்கு நல்லா ஊறிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கையை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துருங்க. இது ஒரு சைடு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை திருப்பி விட்டு இன்னொரு சைடு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். இது 2 to 3 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வேக வச்சா போதும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதே மாதிரியே எல்லா உருளைக்கிழங்கையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஆப்பிள் பேன் கேக்குக்கு ஒரு ஆப்பிளை தோல் சீவி எடுத்துக்கோங்க. தோல் சீவி கட் பண்ண ஆப்பிளை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி போட்டுருங்க. இதை ஒரு பல்ஸ் மோடில் ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துருங்க. 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு செய்கிறனால ஹெல்த்தியாக செய்கிறேன். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, காய்ச்சி ஆற வச்ச 3/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாக்லேட் ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஆப்ஷனல்னால் இல்லை பேக்கிங் சோடா போட்டுக்கலாம், நான் இன்றைக்கி போடலை. இப்போ சூடான தோசைக்கல் எடுத்து அதில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றி மேலே நல்லா நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க.
இது நல்லா ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் இதை திருப்பி போட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஆப்பிள் பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை ஃபுல்லாத்தையும் எடுத்து பிளேட்டிங் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் பேன் கேக் மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.